இயற்கையினுடைய செயலாக்கங்கள் அனைத்துமே சந்தர்ப்பத்தால் நிகழ்வதுதான். நமது குருநாதர் அவருடைய குருநாதரிடம் பெற்ற அனுபவங்களை நமக்கு எண்ணிலடங்காது உணர்த்தியுள்ளார்கள். அதுபோன்று நம் கண்களால் பதிவாக்கப்பட வேண்டிய உணர்வுகள் எது என்றும், அப்படி நாம் அறியாது பதிவாக்கப்படக்கூடிய உணர்வுகள் சந்தர்ப்பத்தால் விசித்திரமான ரூப மாற்றங்களுக்கெல்லாம் எப்படி காரணமாகின்றது என்பதை காட்டிற்குள் அழைத்துச் சென்று புலி, மான் இவர்களை காட்டி குருநாதர் எம்மை அறியும்படி செய்தார் என்று இந்த உபதேசத்தில் உணர்த்துகின்றார்கள். ஒரு சமயம் ஒரு புலி அது நோய்வாய்ப்பட்டு அடிபட்டு இருக்கின்றது, ஆனால் கர்ப்பமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் தன் இறைக்காக மானை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றது. அது அடிபட்டு நகர முடியாமல் இருப்பதால் தன் இரையை வேண்டி எண்ணி ஏங்கி பார்க்கின்றது. மானோ சிறிது தூரத்தில் இருக்கின்றது. அந்த மானையை உற்று பார்த்து எண்ணி எண்ணி தன் கண்களால் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றது. அந்த உணர்வுகள் புலியின் கருவிலே, அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த கருவிலே அந்த மானினுடைய உணர்வுகள் விளையத் தொடங்குகின்றது. ஏனென்றால் இந்த சந்தர்ப்பம் அது நுகரும் உணர்வுகள் அந்த புலிக்கும் மானுக்கும் உண்டான வித்தியாசங்களாக அங்கே வருகின்றது. ஏனென்றால் புலி அதனுடைய ஏக்கம் அந்த இறை மீது மானையே எண்ணி ஏங்குகிறது. அந்த உணர்வின் சத்து கருவில் இருக்கக்கூடிய உயிரணுக்களில் இணைக்கப்பட்டு அது எவ்வாறு விளைகின்றது என்பதை குருநாதர் காட்டுகின்றார். இப்பொழுது உங்களிடம் இதையெல்லாம் லேசாக சொல்லுகின்றேன். ஆனால் பட்டினியாக இருந்துதான் அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது, அதையே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆக தான் கண்ணால் பார்த்து நுகர்ந்தறிந்த உணர்வுகள், நுகர்ந்ததை உயிர் தனக்குள் உணர்வாக அமையப்பெற்று அந்த உணர்வே அறிவாக இயக்கப்பெற்று உடலுக்குள் பதிந்த பின் கருவில் வளரும் சிசுவிற்குள் ஒட்டுண்ணி போன்று அந்த உணர்வு எவ்வாறு இயக்கப்படுகின்றது என்பதை அங்கே தெளிவாக காட்டுகின்றார். இந்த விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம். விஞ்ஞான அறிவில் எவ்வளவு வளர்ச்சி பெற்ற நிலையில் பல உண்மைகளை இயந்திரங்களின் மூலமாக சாதாரண மனிதனுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்தையுமே சாதனங்கள் மூலமாக பார்த்து அறிகின்றோம். ஆனால் அன்றைய காலத்தில் இதுபோன்ற வளர்ச்சி கிடையாது. இருந்தாலும் மெய்ஞானிகள் இதையெல்லாம் கண்டுணர்ந்து தன் புலன் அறிவாலேயே இந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் பருகி அவர்கள் இதையெல்லாம் எவ்வாறு பார்த்து உணர்ந்து தங்களுக்குள் இதை அறிந்து கொண்டார்கள் என்ற நிலையை குருநாதர் உணர்த்தி, எனது புலனறிவிற்கு அந்த ஊட்டச்சத்தை ஊட்டி என் புலனறிவுக்கு அந்த ஆற்றலை கொடுத்து அங்கே நடக்கும் சம்பவங்களை உற்று பார்க்கும் சமயம் அதனின் உணர்வின் செயலாக்கங்கள் எவ்வாறு என்று அறியும்படி செய்தார். அந்த அனுபவத்தை தான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் நான் உங்களை போன்று படித்தவன் அல்ல, கல்வி அறிவார் அப்படி வளர்த்து கொண்டவனும் அல்ல. குருநாதர் தன் உணர்வின் வலுகொண்ட நிலையால் அவர் கண்டுணர்ந்த அந்த உண்மைகளை நீங்கள் அனைவரும் அறிந்துணர வேண்டும் என்பதற்கு இதை சொல்லுகின்றேன். ஆனால் நம்முடைய சாஸ்திரங்களில் மெய் உணர்வு அனைத்துமே உணர்த்தப்பட்டுள்ளது. மகாபாரதமோ ராமாயணமோ கந்த புராணமோ சிவபுராணமோ அதில் உணர்த்தப்பட்ட உண்மைகள், அந்த சாஸ்திரம் அனைத்தும் மெய்தான். அந்த உண்மைகளை எல்லாம் மனிதர்கள் உணர்ந்தால் ஞானிகள் சென்ற பாதையை செல்லலாம். உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக என்றும் நிலை பெறுவது உறுதியாகின்றது. பிறவியில்லா நிலையை நாம் அனைவரும் பெற முடியும் என்பதைத்தான் குருநாதர் காட்டுகின்றார். ஆக அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய புலி தன் இறைக்காக மானை ஏங்கிய அந்த ஏக்கத்தின் உணர்வுகள் கருவிக்குள் இருக்கக்கூடிய சிசுவின் உணர்வுக்குள் படப்பட்டு இந்த உணர்வுகள் அதனுடைய ரூபத்தையே எப்படி மாற்றுகின்றது என்று காட்டுகின்றார். அந்த புலி குட்டியை ஈனும் வரையிலும் என்னை அந்த இடத்தை விட்டு நகரச் சொல்லவில்லை. அதனுடைய உணர்வின் வளர்ச்சியையும் மாற்றத்தையும் அங்கேயே அமர்ந்து தியானிக்கும்படி செய்தார். இன்று ஜோதிடம் பார்க்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் உடலில் உள்ளதையெல்லாம் நுகர்ந்தெறிந்து வந்தவர்கள் என்னென்ன நினைத்தார்கள் என்று அப்படியே சொல்வார்கள். அதை போலத்தான் அந்த புலியின் கருவிற்குள் உணர்வின் இயக்கமும் அதன் அலைகள் எவ்வாறு தொடர்ந்திருக்கின்றது என்ற நிலையை தெளிவாக தெளியும்படி அங்கே ஊட்டினார். மான் இடும் மூச்சலைகள், அந்த உடலிலிருந்து வெளிப்படும் அந்த உணர்வலைகள்
புலியின் உணர்வுகளுக்குள் எவ்வாறு இணைகின்றது, புலி சுவாசித்த உணர்வுகள் இரத்தத்துடன் கலந்து வரும்பொழுது அதன் கருவிலே விளையக்கூடிய அந்த சிசு இந்த புலியின் ரூபம் மாறி மானின் நிலைகள் எவ்வாறு இணைகின்றது, கடைசியில் புலியும் அல்லாது மானும் அல்லாது ரெண்டும் கட்டானாக எப்படி விளைகின்றது என்பதை நேரடியாகவே தெரியப்படுத்தினார். மனித கருவில் கூட இதுபோல் சில மாற்றங்களுடன் குழந்தைகள் மிருக உடலுடனோ அல்லது மிருகத் தலையுடனோ பிறப்பதை டிவிகளிலும் பத்திரிகைகளிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ரூப மாற்றங்கள் எப்படி அமைகின்றது, நாம் கண்களால் பார்த்து நுகரும் உணர்வுகளை நம் உயிர் எப்படியெல்லாம் உருமாற்றுகின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை மெய்ப்பொருளை மெய்ஞானத்தை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்குத்தான். ஆகவே இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொளி பெற வேண்டும், அந்த மகரிஷிகள் தங்களுக்குள் வளர்த்து கொண்ட பேராற்றலை நாங்கள் பெற வேண்டும் என்று நம் கண்ணின் நினைவை ஞானிகள் பால் மகரிஷிகளின் பால் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தினோம் என்றால் நமது கண் அதை நமக்குள் கருவாக உருவாக்கி அணுக்களாக பெருக்கச் செய்து உயிரோடு ஒன்றி உணர்வுகளையெல்லாம் ஒளியாக மாற்றி நம்மை அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். அதற்குத்தான் இதையெல்லாம் உங்களுக்குள் தெளிவாக உணர்த்துகிறேன் என்று குரு பேருண்மைகளை மெய் உணர்வுகளை இந்த உபதேசத்தின் வாயிலாக வழிகாட்டுகின்றார்கள்.